டிசைன். சோ நம்ம லாஸ்ட் இயர் உடைய நம்ம ஸ்டூடெண்ட் ரியா, சரிங்களா? அந்த அக்கா தெரியலையா உங்களுக்கு? அவங்களுடைய பேப்பர் இது ஜெராக்ஸ் வாங்கி இருக்கிறோம். அந்த பொண்ணு வாங்கின சென்டம். சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எப்படி ஃபுல் மார்க் வாங்கினாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த 14th 1 மார்க் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புக் இன்சைட்ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப மெமரி ஓரியன்டான கொஸ்டின். பட் அந்த பொண்ணு நல்லா ஆக்டிவாவே என்ன பண்ணுச்சு, ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. கிளவரா, ரொம்ப கிளவரா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த 3 hours அந்த பொண்ணுடைய மைண்ட் வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த பொண்ணுடைய அந்த பிரசன்ஸை டாமினேட் பண்ணிச்சு. அதனாலதான் அதை எழுத முடிஞ்சு கரெக்டா. அது அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு, படிச்சிருந்துச்சு. சரி, இப்போ 1 மார்க்ல 15 கரெக்டா வாங்கினாங்க. 2 மார்க்ல கரெக்டா பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, 12 2 மார்க், மொத்தம் 6 2 மார்க் எழுதுனா 12 மார்க் வாங்கினாங்க. 6 3 மார்க்ல 18 மார்க், அதுல ஃபுல்லா அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. 5 மார்க்ல 25 25ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 எல்லாமே ஸ்கோர் பண்ணாங்க. சரி, என்ன அப்படி எழுதி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கீ ஆன்சர் பாருங்க. 1 மார்க் எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்க. அவங்க ஆப்ஷன் அண்ட் தென் ஆன்சர். சரிங்களா? இந்த ஆன்சர் தான் அந்த கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 10 இதுல 2.71 10 power -14. இன்னொரு இது பாத்தீங்கன்னா இது வந்து ஏ டைப்பா இருக்கலாம், அது பி டைப்பா இருக்கலாம். இன்னொரு சீரிஸ் இருக்கு, ஏ சீரிஸ் பி சீரிஸ் இருக்கும். மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து அது மாறும். தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் தெரியலையா? ஆமா, நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் சப்ஜெக்ட்ல என்ன ஆகும், 2 பேருக்கு சேம் கொஸ்டின் பேப்பர். 1 மார்க் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். 1 மார்க் மட்டும் ஷஃபிள் பண்ணிருப்பாங்க. மத்த கொஸ்டின், அதாவது கொஸ்டின் நம்பர் 1 to 15 ஷஃபிள் ஆயிருக்கும். கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து கொஸ்டின் நம்பர் 38 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆகாது. சரி, அப்போ இதுல பாருங்க 2 மார்க் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்னது, the ores that can be concentrated by Froth flotation. என்னென்ன ores அப்படின்னா சல்ஃபைடு ores. எக்ஸாம்பிள் கலீனா, ஜிங்க் பிளண்ட். இந்த ஜிங்க் பிளண்ட்க்கு இன்னொரு பேர் இருக்குது, தெரியும் இல்லையா? ஸ்பாலரைட். அது பேர் என்னதுமா? ஸ்பாலரைட். ஜிங்க் பிளண்ட் அது நம்ம புக்ல ஓர்ஸ் இதுல இருக்கும், ஸ்பாலரைட் எழுதிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த டீகம்போஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட். இது மட்டும் எழுதிட கூடாதா சார் அப்படின்னா இதனுடைய நேம் எழுதணும் கண்டிப்பா. முக்கியமா இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காதா? வித் எக்ஸஸ் எழுதி பாருங்க. அப்போ இந்த குழந்தை எழுதுறதுல இந்த பேரும் அதனுடைய மார்க் ஃபுல்லா குறையாத அளவுக்கு அதனுடைய பிரசன்ஸ். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணுவோம், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த constitution ions but each rise to the n powers to the stoichiometric coefficients in equilibrium reaction. அது ரொம்ப முக்கியம், equilibrium சொல்லி. இதுல கூட நமக்கு என்னது இல்ல, இதுல மார்க் இது மட்டும் எழுதிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 1/2 மார்க் லூஸ் ஆயிருக்கும். பட் அது கீழே அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KSP ன்னு போடணும். சரிதா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்னதுமா? SP தானே. இந்த பொண்ணு என்ன எழுதிக்குது, KC ன்னு போட்டுருக்குது. ஆனா மார்க் ஏன் ஃபுல்லா வந்துச்சு? எய்தர் இதுல லூஸ் ஆனாலும் இதுல மார்க் வருது, இதுல இருந்தாலும் இதுல வருது. கரெக்டா என்ன பண்ணிக்குது, நல்லா நீட்டா எழுதிருக்கு ரெண்டு பக்கம். ரைட், அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதி சாரி KC எழுதி அது ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியமா இருக்கறனால சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு KSP உடைய வேல்யூ கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா H2O லிக்விடுக்கும் சாலிடுக்கும் அதோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ யூனிட் வேல்யூ. சோ கீழே எழுதிருக்காங்க பாத்தீங்களா KSP, அதனால அதுக்கு ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் பெப்டிசைசிங் ஏஜென்ட். பெப்டிசைசிங் ஏஜென்ட்னா டெஃபினிஷன் மட்டும் எழுதாம ஈக்குவேஷன் along with எது பெப்டிசைசிங் ஏஜென்ட் கிளியரா எழுதிருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேப்பர் பிரசன்டேஷன் பாருங்களேன், கிளியரா எழுதிருக்காங்க. சோ அதனால எங்கேயும் மார்க் குறைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அந்த கலந்து கொடுக்கல. அடுத்து நெக்ஸ்ட் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன்ல நம்ம இந்த ரியாக்ஷன் மட்டும் போட்டுருவோம், ஆனா இது பேர் எழுதணும் இல்லையா? இங்க என்ன எழுதிருந்தது, CuCl. CuCl இது என்னது, CuCl COHCl AlCl3. இங்க கூட அது என்ன தப்பு, ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதக்கூடாது. பென்சீன் பென்சால்டிஹைட், பென்சீன் பென்சால்டிஹைட் கிளியரா போட்டாங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் இப்படி மேல நீட் இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பென்சீன் போடக்கூடாது. சரிங்களா? பென்சீன் எழுதும் போது இப்படி இங்க இந்த இடத்துல இப்படி வருது பாத்தீங்களா, இது மாதிரி வரக்கூடாது. ஓகே ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இந்த ஃபீனால ஜிங்கோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா பென்சீன் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெறும் பென்சீன் எழுதாம கொஸ்டின்ல இந்த எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இது gives எக்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா சோ அந்த எக்ஸ்ங்கிறது தான் பென்சீன். எக்ஸ்ங்கிறது என்னதுமா, பென்சீன். சோ அது கிளாரிட்டியா அந்த பாப்பா என்ன பண்ணிருக்காங்க, பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதான்மா, உன்னுடைய பிரசன்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன்னால தான் மார்க் வரும். எக்ஸாம் எழுதும் போது அந்த எக்ஸாம் ஹால் முழுவதும் நீ தான் டாமினேஷனா இருக்கணும். இதுக்கு 1 மார்க்கா, இன்னொன்னு எக்ஸ் எழுது. அதே மாதிரி Y ஃபீனால் அமோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது அனிலின் கிடைக்குது, அந்த Y.
anhydrous zinc chloride. Next, refining of nickel. உங்களுக்கு நான் நேத்து சொன்னேன் 350 460 சொன்னேன். நேத்து ஒரு பேப்பர் காட்டணும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணேன். கரெக்ட்டா? ஃப்ளவர்ஸ் ஹாம்டன் அவரும் நம்ம ஸ்டூடண்ட் தான். சோ எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. நிக்கல் டெட்ரா கார்பனைல். பட் இங்க நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இது gaseous state. நம்ம எழுதும்போது அது கண்டிப்பா அது மென்ஷன் பண்ணணும். gaseous state. இதெல்லாம் வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னால இது gaseous stateல தான் இருக்கும். volatile gas இதுவும் இது சாலிட், இது பியூர். இங்க பியூர் எழுதணும். சரிங்களா? இந்த பாப்பா இங்க எழுதி இருக்குது பாருங்க. Nickel reacts with the steam of the carbon monoxide of 350 Kelvin to produce volatile nickel tetracarbonyl. volatile nickel tetra. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க volatileங்கிற வேர்ட் எழுதலாமா? இங்க volatile இங்க எழுதலாமாப்பா? நீ ஒருவேளை இந்த வேர்ட்ல எழுதல அப்படின்னா இங்க எழுதிக்கணும் volatile. அப்ப இங்க எழுதிட்டேன்னா உனக்கு மார்க் எங்கேயுமே லூஸ் ஆகிறதுக்குண்டான சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் நிக்கல் டெட்ராகார்பனேட் டீகம்போஸ் 460 and it giving to pure nickel. இங்க எழுதிருச்சு. பட் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பியூர் எழுதலாம். நான் ஈக்குவேஷன் தான் எழுத போறேன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ல எல்லா டீடைலும் இருக்கணும். அதை டீகோட் பண்ணா கூட ஆன்சர்ஸ் நான் டீகோட் பண்ணா உனக்கு பேப்பர் வாங்கி நீ டீகோட் பண்ணா கூட அதுல எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது? ராங், இது மிஸ்டேக், இதுல மார்க் பிடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இப்ப நம்ம இந்த பாப்பாவுடைய பேப்பர் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அது எப்படி எழுதிக்கிறாங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் அப்படின்னா இட்ஸ் a solvent like வாட்டர் மாலிகூல்ஸ். எல்லாத்துலயும் சால்வெண்ட் இருக்கணும் பின்னாடி. H2O 3H2O. அப்ப இங்க பாருங்களேன், இதுல இங்க 5 இங்க 1 டோட்டலா 6 கோஆர்டினேஷன் நம்பர். இங்க 4 இங்க 2 6 3 இங்க எவ்வளவு 6. அப்ப இங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இங்க 6 5 இருந்துச்சு, இங்க 4 ஆகுது இல்லையா? அப்ப 5 என்ன ஆகும்? ஒரு வாட்டர் மாலிகூல் அகைன் வெளியில வரும். இங்க 5 வாட்டர் மாலிகூல்னா ஒரு வாட்டர் மாலிகூல் வெளியில வரும். இங்க இதான் இதனுடைய ஒரிஜினல் 6 வாட்டர் மாலிகூல் இருக்கும் பாருங்களேன். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CrCl3 டாட் 6H2O. இதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா வெர்னர்ஸ் தியரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? கோஆர்டினேஷன் என்டைட்டினா என்னது? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் என்டைட்டி. அப்ப வெளியில இருக்கிற ஹைட்ரேட் மாலிகூல்ஸ் வெளியில இருந்தா ஹைட்ரேட், உள்ள வந்தா என்னது? அக்வா. உள்ள வந்தா என்னதுடா சொல்லுங்க? உள்ள வந்தா என்னது? வாட்டர் மாலிகூல் என்ன சொல்லுங்க? அக்வா. ஏன்னா அது லிகண்ட், குரோமியத்தோட அது லிகண்ட். குளோரின் வெளியில போனா கவுண்டர் அயான், வெளியில வந்தா கவுண்டர் அயான், உள்ள வந்தா என்னது? லிகண்ட் குளோரிடோ. ஆக மொத்தம் இதுக்குள்ள இருக்கிறது 6 இருக்கணும். பேலன்ஸ் எல்லாத்தையும் வெளியில எழுதிக்கணும். இப்போ இதுல என்ன வித்தியாசம் பாருங்க. 5 பென்டா. இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இது அக்வா ஏ, பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு, குரோமியம் 3 குளோரைடு மோனோஹைட்ரேட் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன பண்ணாங்க? அக்வால ஒரு வேல்யூ குறைச்சிக்கிறோம். இப்போ இதுல இங்க 2 குளோரின் இருக்குது. எப்படி சார் இது நீங்க 3 ன்னு சொன்னீங்க? அக்வாக்கு எவ்வளவு சார்ஜ்? 0 நியூட்ரல் லிகண்ட். குளோரின் எவ்வளவு? குளோரிடோ ஓ சவுண்ட் என்ன லிகண்ட்? அது நெகட்டிவ் லிகண்ட் -1. அப்ப என்ன வரும்? நீங்க இப்போ வெளியில என்ன பண்ணணும்? கவுண்டர் அயான். இது -2, இது என்னது? +2. வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் கோஆர்டினேஷன் ஸ்பியர்? +2. வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் கோஆர்டினேஷன் ஸ்பியர்? என்னதுமா? +2. அப்ப இங்க +2 வரணும் அப்படின்னா 3 தான் உங்களுக்கு போர்டு 3 கிளியரா விசிபிள் ஆகுதா? அப்ப என்ன ஆகணும்? குரோமியம் என்ன பண்ணணும் நீங்க? +3. அப்ப +3 -1 +2. +3 -1 what is it ma? +2. சோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதோட சார்ஜ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதான் ஹைட்ரேட் ஐசோமர். இந்த குழந்தை எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்களேன். ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம எழுதுறதுங்கிறது அது ஒரு கிஃப்ட். அதுக்கு வந்து எவ்வளவு ஃபோக்கஸ்டா அந்த குழந்தை எழுதி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல பதறாம டென்ஷன் வச்சுக்காம கிளியரா எழுதி இருந்துச்சு. என்னென்ன கலரு? வயலட் கலரு. ஒரு வாட்டர் மாலிகூல் 5 வாட்டர் மாலிகூல் வந்தா 5னா வயலட், 4னா பேல் கிரீன், 3னா டார்க் கிரீன். ஓகேவா? 3 வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள, 3 வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியே. நம்ம உள்ள இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள இருந்தா டார்க் கிரீன், 4 வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள இருந்தா பேல் கிரீன், 5 வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள இருந்தா என்னது? வயலட் கலர். என்ன கலருமா? வயலட் கலர். சரி, கவனி. இப்போ இதுக்கு பேர் சொல்லலாம். இப்போ இதுக்கு பேர் சொல்லுங்களேன். இப்போ கவுண்டர் அயான் இங்க ஒரு குளோரின் தான் இருக்குது. இது பிரிச்சோம்னா இங்க -1, இங்க என்ன வரணும்? +1. அப்ப இங்க +1 வரும்னா குளோரின் என்னது? -2. குளோரிடோ -2. அக்வா இங்க 1000 இருந்தாலும் எவ்வளவுதான் சார்ஜ்? 0 தான். ஏன்னா நியூட்ரல் லிகண்ட் என்னது? 0 × 4 0 தான்.
அப்ப இங்க -2 இங்க +1 வரனா இங்க என்ன இருக்கணும் +3. அப்ப +3 -2 ஈக்குவல் டு +1. அப்ப இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டெட்ரா அக்வா டை குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு டைஹைட்ரேட். குளோரைடு டைஹைட்ரேட். அடுத்து நெக்ஸ்ட் இங்க இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? ட்ரை அக்வா குளோரிடோ இங்க குளோரிடோ குரோமியம் 3 ட்ரைஹைட்ரேட். இதனுடைய சார்ஜ் என்ன சார் அப்படின்னா 0. ஏன் 0 வந்துச்சு? வெளியில கவுண்டர் அயானே கிடையாது. there is no counter ion இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வெளியில. அப்ப இதனுடைய சார்ஜ் 0 னா இதுக்கு -3 இதுக்கு என்ன வரணும் பிளஸ். அப்ப +3 -3 0. சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை அக்வா ட்ரை குளோரிடோ குரோமியம் 3 ட்ரைஹைட்ரேட். ட்ரைஹைட்ரேட் இதான் ஹைட்ரேட் ஐசோமர் சொல்றோம். ரொம்ப முக்கியமான போன வருஷம் கேட்டது. நெக்ஸ்ட் பாருங்க டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். லாஸ்ட் இயர்ல டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அது கொள்ள தப்பா இருந்துச்சு. யாரு செஞ்சாங்க பண்ணணும் அது எழுதும் போது கரெக்டா தான் இருந்துச்சு. பட் முன்ன பண்ண இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுனால அந்த ஒரு பாயிண்ட் தப்பானதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. சரியா? ரைட். அப்ப இது உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம படிக்கிறது தான். ஆக்டாஹெட்ரல் வாய்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் நீங்க பாக்ஸ் போட்டு கரெக்டா எழுதுங்க. சார் எனக்கு பாக்ஸ் போட்டு நான் டெட்ராஹெட்ரல் வாய்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் எழுதி வச்சுட்டு ஆக்டாஹெட்ரல் வாய்ட் டெட்ராஹெட்ரல் எழுதி வச்சிருவோம் சார் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் பாருங்க பிரசன்டேஷன் பேப்பர் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அவ்வளவு அழகான நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு அழகான எழுதுன்னு சொல்லலாம். ஆனா கண்டென்ட் கரெக்டா எழுதி இருக்குது. மார்க் குறைக்கவே முடியாத அளவுக்கு. இது 10-15 பேர் இந்த பேப்பர் பார்த்திருப்பாங்க. ஒரு டீச்சர் கிட்ட கூட கரெக்ஷனா இருக்காது. புரியுதா? பொதுவாகவே எவாலுவேட் பண்றவங்க மறுபடியும் அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூட்டனைசிங் ஆபீசர் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீஃப் எக்ஸாமினர் கிட்ட போகும். சீஃப் எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க MVO 1 கொடுப்பாங்க, MVO 2 போகும், MVO 3 அப்படி ஒரு 4-5 ஸ்டேஜ் போகும். இந்த பேப்பர் ஒரு குறைஞ்ச ஒரு 10 பேராவது பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க சென்டம் வந்துருக்குது எப்படி வேற ஏதாவது குறைக்கலாமா வேற ஏதாவது மார்க் குறைக்கலாமா அப்படின்னு நிறைய பார்ப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் சென்டம் போட மாட்டாங்க. அந்த ஒரு மார்க் தான் காலேஜ் சீட்டை டிட்டர்மைன் பண்றது. ஈவன் இன்ஜினியரிங் தான் கட் ஆஃப் பேஸ் பண்ணி வரக்கூடாதுன்னா இந்த ஒரு மார்க் தான் என்ன பண்ணுது கிட்டத்தட்ட 100 பேருக்கு முன்னாடி போறதோ அல்லது 200 பேருக்கு முன்னாடி போறதோ அந்த ஒரு மார்க் தான் டிசைட் பண்ணும். சோ அதனால ரொம்ப கவனமா மார்க் ஆட் பண்ணுவாங்க. சரி லிமிடேஷனா ஃப்ரூன்ட்லி ஜட்ஜ் ஆப்ஷன் ஐசோதம். ஃப்ரூன்ட்லி ஜட்ஜ் ஆப்ஷன் ஐசோதம். ஃப்ரூன்ட்லி ஜட்ஜ் ஆப்ஷன் ஐசோதம் உடைய லிமிடேஷன் குறைகள். சரிங்களா? அது என்னது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 13 நைட்ரோபென்சீன் தின் HCl ஓட ஆட் பண்ணுவோம்னா இது வந்து HCl வந்தாலே அசிடிக் ரிடக்ஷன். அடுத்தது இந்த NaNO2 னால என்னது இட்ஸ் a diazotization mixture. இது NaNO2 போட்டா கண்டிப்பா 273 கெல்வின் போடணும். சரிங்களா? இதோட காம்பினேஷன் இது எப்படி சொல்றோம்னா HNO2 னு சொல்லுவேன். அதாவது HONO அப்படின்னு அர்த்தத்துக்கு பேர். சரிங்களா? HNO2 நைட்ரஸ் ஆசிட் னு சொல்லி. ரைட். இது வந்து உங்களுக்கு இதுவும் தெரியும். அது ஏனா என்ன ஆல்ரெடி அந்த குழந்தை பாருங்களே இங்கேயே என்ன பண்ணிக்குது ஏ எழுதி இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம் அனிலின் எழுதலாமா இல்லையாப்பா? எழுதலாமா இல்லையா? ஓகே. இங்க பேர் எழுதல மார்க் குறைக்கலாம் தேடும்போது கீழே தனியா எடுத்து எழுதிருச்சு. A for aniline, B for benzene isonium chloride, C for cyanobenzene. அவ்வளவு கிளியரா எழுதிருச்சு. சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஓகே இங்கேயும் குறைக்க முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் 33 இது உங்களுக்கே தெரியும் புக் பேக் क्वेश्चन. என்ன ஆன்சர் வரணும்? 450 செகண்ட்ஸ். 450 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் உடைய யூனிட் என்ன? செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் உடைய யூனிட் என்ன? புரியுதா? என்னைக்கும் மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர்டரோட யூனிட் வேற, ஜீரோ ஆர்டரோட யூனிட் வேற. அந்த யூனிட் அதெல்லாம் 1 மார்க். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எழுதணும், ஜீரோ ஆர்டர் கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எழுதணும் அது மைண்ட்ல வச்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் டெம்பரேச்சர் தான், டைம் தான். y ஆக்சிஸ்ல தான் என்ன பண்ணுவோம் ஒன்னு ln n இருக்கும், ஒன்னு வெறும் n இருக்கும். சரி when the boric acid is reacted with என்னது எத்தில் ஆல்கஹால். இங்க பாருங்க எப்படி எழுதிக்குது பாரு, நடுவுல கேப் விட்டு கேப் எழுதிச்சு பாத்தியா? அந்த ஈக்குவேஷன் பாரு கிளியரா எழுதிருச்சு. போரிக் ஆசிட் H3PO3 இப்படி கூட எழுதலாம். BO3 H3 அதாவது H3BO3 அததான் என்ன பண்றாங்க ரெண்டு சேர்த்து எழுதுறதுனால இது ஈஸியா என்ன பண்ணலாம் BOH3 ன்னு எழுதலாம். இது ஒரு மோனோ பேசிக். சரிங்களா? இது வந்து 3 OH இருக்கு சார். அப்பனா நீங்க வந்து என்ன பண்ண 3 H+ வாங்குமா அப்படின்னு அர்த்தம்? அப்படிலாம் கிடையாது. இது பேஸே கிடையாது. இங்க OH வந்ததுனால பேஸ் தானே சார்? கிடையாது. இது என்ன பண்ணும் ஒரு புரோட்டானை தான் பக்கம் இன்னொரு ஆசிட்டோட, அதாவது வாட்டர்ல இருந்து கூட ஈவன் வாட்டர்ல இருந்து என்ன பண்ணும்
ஒரு புரோட்டான் தம்பக்கம். அப்ப அது புரோட்டீன், அது கொடுக்க வைக்கும். இது கொடுக்குதோ இல்லையோ, இது கூட ரியாக்ட் பண்ற வாட்டர் மாலிகுல் என்ன பண்ண வச்சிரும், H பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் கொடுக்க வச்சிரும். அப்ப இது சேர்த்து எழுதுனா எப்படி வரும், BOH4 மைனஸ் அப்படி வரும். அதனால இது வந்து மோனோபேசிக் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பேசிசிட்டி 1, ஒரே ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கும். போரிக் ஆசிட் தாங்கிட்டு இருந்து ஹைட்ரஜன் கொடுக்கல, வாட்டர் மாலிகுல் ரியாக்ட் ஆகும்போது ஒரு ஹைட்ரஜனை பிரசன்ட் கொடுக்க வைக்குது. அதான் இது ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க அந்த லெசன் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. வீக் பேசிக், வீக் மோனோபேசிக் ஆசிட், போரிக் ஆசிட் இஸ் a very weak monoBasic acid. why அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா இது ஆன்சர் அதுக்கு. ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்தது it confirms the presence of triethyl borate. இது இங்க இன்னொன்னு எழுதி இருக்கலாம். என்ன எழுதி இருக்கலாம் சொல்லுங்க. எழுதிச்சு பாரு. it gives என்னது, green edged plane, green edged plane. கரெக்ட்டா எழுதிச்சு. சோ எதுவும் மிஸ் பண்ணாத. யூசஸ் ஆஃப் போராக்ஸ் பாருங்க. 1 2 இந்த பண்ண எழுதி 3 4 4 கூட எழுதிச்சு. நீங்க எங்க குறைக்கிற வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா? மொத்த எத்தனை மார்க் போடுறா பாத்துக்கு, 2 இதுக்கு 3 மார்க் போராக்ஸ்க்கு. 1 2 அப்புறம் என்னது இங்க 3. போன வருஷம் முந்தின வருஷம் கேட்டேன். சஜனா போன வருஷம் தானே, அந்த பொண்ணு இதே क्वेश्चनக்கு 2 எழுதி இருந்துச்சு. இந்த பொண்ணு இதே क्वेश्चनக்கு என்ன எழுதிருக்குது, 3 எழுதி இருக்கு. அதனால 3 மார்க்ஸ். பெர்னட் 5 பாயிண்ட் எழுதி இருக்குது. பட் ஆனா அதுக்கு 3 மார்க் தான். தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கணும். பெர்னட் தியரி பாருங்க. பெர்னட் தியரி பிரைமரி வேலன்சினா என்ன, செகண்டரி வேலன்சினா என்ன இல்லையா? சோ இது எப்படி வந்து பெர்னட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நல்லா கவனி. பெர்னட் தியரியில அமோனியம் COCl3 6NH3 அது எங்க இருக்கு, அது மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க செகண்டரி வேலன்சி பத்தி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த क्वेश्चंस எல்லாம் வந்து ஆல்ரெடி தியரிட்டிக்கல் क्वेश्चन தான். இதுல பாருங்க இந்த yellow கலர் மா, இந்த क्वेश्चन சிபிஎஸ்இ இப்ப கேட்டிருந்தாங்க. போன சிபிஎஸ்இ ஒரு February 28 அன்னைக்கு எழுதுறாங்க சிபிஎஸ்இ எக்ஸாம். அந்த क्वेश्चनல அந்த எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது என்ன கலர், கவுண்டர் அயன். இதுல கவுண்டர் அயன் 3 இருக்கு. அப்ப 3 குளோரின் வெளிய இருந்துச்சுன்னா 3 சில்வர் அயன், 3 moles of silver needed. கவுண்டர் அயன் இதுல 2 இருக்குது. அப்ப 2 moles of silver ion is needed. கவுண்டர் அயன் இங்க எவ்வளவு இருக்குது, இங்க only 1 தான் இருக்குது. அப்ப 1 mole silver is needed. அப்ப 1 mole silverனா என்ன கலர் வரும், green color. 5 moles, அதாவது 2 moles of silverனா என்ன கலர்னா purple color. 3 moles of silverனா என்ன கலர்னா yellow color. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்ட்டா எழுதி இந்த குழந்தை எழுதிக்குது பாருங்களேன். அதனால தான் இதுக்கு லிமிட்டேஷன் நம்ம கேட்கவே இல்லை. வெர்னர் தியரி தான் கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தை லிமிட்டேஷன் எல்லாம் சேர்த்து எழுதி கிளியரா, இன்னர் ஸ்பியர் எது, அவுட்டர் ஸ்பியர் எது, எல்லாம் கிளியரா எழுதிருக்காங்க. ரைட் சார். வேதி பொங்கல் எழுதலாமா சார்? கண்டிப்பா எழுதலாம், அதுல எந்த மாற்றம் கிடையாது. வித் லிமிட்டேஷனோட தான் இருக்கும். வேதி பொங்கல் லிமிட்டேஷனோட தான் இருக்கும். ஒரு क्वेश्चन பாருங்களேன். இது உங்களுக்கு புக்ல கேட்கக்கூடிய क्वेश्चन தான். வழக்கமா pH கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்பிள் क्वेश्चन இது. கரெக்ட்டா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால் டு ஈத்தீன். எத்தில் ஆல்கஹாலை ஈத்தீனா மாத்துறது. காலையில தான் ஷாலினி சொல்லி கொடுத்தா 443 னா ஈத்தீன். டெம்பரேச்சர் கம்மியானா 413 அப்படினா எத்தில் ஆல்கஹால் டைஎத்தில் ஈத்தர். இதே ரியாக்ஷன்ல 443 கெல்வின்னா இங்க எப்படி ஈத்தீன் வருதோ, இதே ரியாக்ஷன்ல 413 கெல்வின்னா டைஎத்தில் ஈத்தர் வரும். என்ன வருமா, டைஎத்தில் ஈத்தர். சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்களோ அதான் பாப்பா எழுதி இருக்குது. இது பாருங்க கான்சன்ட்ரேட் எப்படி எழுதி இருக்கு பாருங்களேன் கிளியரா. 1,4 டைஆக்சேன் ஸ்பெல்லிங் டைஆக்சான் எழுதிறாங்க. ஆக்சனோன் மாதிரி ஓ போட்டா என்ன ஆயிரும், ஸ்பெல்லிங்கே மாறிடும், பேர் தப்பாயிரும். அடுத்து கிளிசரால் டு அக்ரோலின். இது எத்தனை முறை எழுதி இருப்போம். ப்ரோப் 2 in 1 நாள், 1 நாள் கிடையாது, 1 நாள் ஆல்டிகேட் வரதுனால கரெக்டா எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கேனிசோர் ரியாக்ஷன் எழுதி இருக்குது இந்த குழந்தை. பென்சால்டிகைட் கேனிசோர் ரியாக்ஷனோட ரியாக்ட் ஆனா 2 ப்ராடக்ட் கிடைக்கும். பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் பென்சோயேட் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்றாங்க, குளோரினோட இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிக்ளோரைட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மெட்டாக்ளோரோ பென்சால்டிகைட் கிடைக்கும். மெட்டாக்ளோரோ பென்சால்டிகைட். கேட்டலிஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். என்ன கிடைக்குமா, அது எப்படி பென்சாயில் குளோரைடு பாருங்க. கேட்டலிஸ்டோட இருந்தா மெட்டாக்ளோரோ பென்சால்டிகைட். அதே ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த H இருக்காது, COCl வரும். CH/COCl. இது பென்சாயில் குளோரைடு. சரிங்களா? பென்சாயில் குளோரைடு இஸ் நதிங் பட் பென்சோயிக் ஆசிட் தான். பென்சோயிக் ஆசிட் சால்ட் தான் பென்சோயிக் ஆசிட் குளோரைடு தான் பென்சாயில் குளோரைடு. ஓகேங்களா? ரைட். சோ இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா என்ன பண்ணிருக்குது, நல்லா கிளியரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ரைட். இன்னொரு क्वेश्चन சொல்றேன். இப்போ இதுல பாருங்களேன், இதுல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. காலையில அந்த பொண்ணு கேட்டாங்க, எனக்கு ஒரு டவுட் கேட்டாங்க.
சோ அது நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொல்றேன். இங்க பாரு இந்த இடத்துல 5th क्वेश्चन படிங்க. இந்த क्वेश्चन படிங்க பார்க்கலாம். கிளாசிஃபை தி ஃபாலோவிங் லிகெண்ட் based on the number of donor atoms. Number on donor atoms. NH3 amine. அப்ப donor atoms. நடுவுல யாரும் பேசக்கூடாது, லெசனை கவனிக்கணும். சரிங்களா? இது என்ன டோனர் ஆட்டம்? இங்க பாருங்க NH3 டோனர் ஆட்டம்ஸ். இப்ப இதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு மொத்தம்? நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. யார் தான் இதுல எலக்ட்ரான் கொடுக்க போறாங்க, டொனேட் பண்ண போறாங்க? அமோனியாங்கறது என்ன லிகெண்ட் பா? பாசிட்டிவ் லிகெண்டா, நியூட்ரல் லிகெண்டா, நெகட்டிவ் லிகெண்டா? நியூட்ரல் லிகெண்ட். என்ன பேர் வருது இதுக்கு? இதனுடைய பேர் வந்து என்னதுமா? அம்மைன் அப்படின்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம் இது? அம்மைன். அப்ப இது என்ன சொல்லலாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு மெட்டல் ஆட்டத்தோட அமோனியா தான் என்ன பண்ணுது? அதனுடைய 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. சரிங்களா? மெட்டல் ஆட்டத்தோட அமோனியாவுல ஒரே ஒரு நைட்ரஜன் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. எலக்ட்ரான் என்ன பண்ணுதுமா? டொனேட் பண்ணுது. ரைட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காங்க? அமைன் அப்புறம் எத்திலீன். ஈ என்ன என்னதுமா? எத்திலீன் டயமீன். எத்திலீன் டயமீன் என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. இத எத்திலீன். இது என்னதுமா? எத்திலீன். ஈத்தீன். இப்போ இதுல இந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அமீன் NH2, இந்த பக்கம் ஒரு அமீன் அதாவது H2N இப்படி வச்சுக்கலாம். இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இத கொடுக்கும், இதுவும் கொடுக்கும் மெட்டல் ஆட்டத்தோட. அப்ப இங்க எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்கு? how many donor atoms? how many donor atoms? 2 donor atoms இருக்கு. இங்க எவ்வளவு இருக்குது donor atoms? only 1. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆக்சலேட்டோ OX பார் மேல 2 போட்டு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆக்சாலிக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆன இது பைடென்டேட் லிகெண்ட். நெகட்டிவ் அதோட சார்ஜ் என்னது? 2-. இதோட சார்ஜ் என்னது? 2-. இப்போ இதுக்கு நான் எழுதுறேன் பாருங்களே. OX னு போட்டால அவ்வளவுதான். இங்க 3 னு போட்டா இதுக்கு என்ன கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுங்க? கோஆர்டினேஷன் நம்பர் என்னதுக்கு? சார் 3 தான சார் இருக்கு. எப்படி சார் 6 ஆகும்னா பேசிக்கலி ஆக்சிலேட்டுக்கு எவ்வளவு சார்ஜ்? -2. அப்ப 3 * -2 என்ன சொல்லலாம்? 6. அதாவது -6 னா 6 ஆக்சிலேட் ஆக தேவைப்படும். இது எப்படி எழுதலாம்? ஆக்சிலேட்டை பாருங்களேன். ஆக்சாலிக் ஆசிட் COOH COOH இது ஆக்சாலிக் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருந்து ஹைட்ரஜன் போனா இதுக்கு பேர் தான் ஆக்சலேட். இதுக்கு பேர் தான் என்னதுமா? ஆக்சலேட். இப்போ O- என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ஆல்ரெடி என்ன இருக்குது? ஆக்சிஜனுக்கு எவ்வளவு இருக்கணும்? இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்? C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. இங்க -A வந்துச்சுன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 எவ்வளவு இருக்கணும்? ஆக்சிஜனுக்கு 6 இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப 7 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 அதனால இங்க மைனஸ். 1 2 3 4 5 6 7 அதனால இங்க மைனஸ். சரி, இப்ப என்ன பண்றீங்க? எத்தனை டோனர் ஆட்டம் இருக்குது? யார் எலக்ட்ரான் கொடுக்கும்? ஒரு மெட்டல் ஆட்டத்துக்கு யார் கொடுப்பாங்க இங்க எலக்ட்ரான்ஸ்? ஆக்சிஜன் கொடுக்கும். எத்தனை இங்க இது கொடுத்துச்சுன்னா இங்க 2 எலக்ட்ரான் போயிடும், கொடுத்தா இங்க 2 எலக்ட்ரான் போயிடும். இப்ப எத்தனை டோனர் ஆட்டம் இருக்கு? how many donor atom is there? சொல்லுங்க, எவ்வளவு மார்க் இருக்குது? 2. இதுல 2 இருக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. என்னது? அப்ப இதுக்கு எப்படி சார் எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? குரோமியம் இருக்கா? குரோமியம் என்ன பண்ணுது? ஆக்சலேட்டோ அதாவது CO இது CO எப்படி இருக்கும்? ஒண்ணாச்சா? அதே மாதிரி இங்க 2 CO அதே மாதிரி இன்னொரு 2 CO சோ இப்படி இருக்கும். மொத்தம் 3 லிகெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனா எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? 6. ஆனா 3 லிகெண்ட். அப்போ 3 லிகெண்ட்ஸ். ஒவ்வொரு இந்த லிகெண்ட் என்னன்னா இட்ஸ் a bidentate ligand. என்ன லிகெண்ட் மாதிரி? bidentate ligand. bidentate means இதோட சார்ஜ் என்னதுமா? -2. நெகட்டிவ் லிகெண்ட் ஆக்சலேட்டோ சவுண்ட் நெகட்டிவ் லிகெண்ட். அண்ட் ஆல்சோ எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்கு?
2 இருக்கு. எவ்வளவு இருக்குதுமா? 2. சார் இது கூட தானே சார் எத்திலீன் டையாமின், இது கூட 2 இருக்குல்ல சார். ஆனா இது நியூட்ரல் லிகண்ட். ஏன் சார்? இதனுடைய பேர் எத்திலீன் டையாமின், IUPAC நேமும் எத்திலீன் டையாமின் தான். பேர் அப்படியே ஒன்னு ஸ்பெஷல் நேம் வரணும், இல்ல அதனுடைய நேம் அப்படியே டிட்டோவா வந்துச்சுன்னா இட்ஸ் a நியூட்ரல் லிகண்ட். இட்ஸ் a நியூட்ரல் லிகண்ட். ரைட். அடுத்து இன்னொரு क्वेश्चन பாருங்க. இன்னொரு கேட்டிருந்தாங்க பாருங்களேன். இதுல எத்திலீன் டையாமின் ஆக்சிலேட்டவா, ட்ரை அமினோ ட்ரை எத்தில் அமீன். இது ரொம்ப முக்கியமானது. ட்ரை அமினோ ட்ரை எத்தில் அமீன். நல்லா கவனி. ட்ரை அமினோ ட்ரை எத்தில் அமீன் பேர் எழுதிக்கிறேன். ட்ரை அமினோ ட்ரை எத்தில் அமீன், இதான் அதனுடைய பேர். இதுக்கு நம்ம இதுல எத்தனை இருக்குது? முதல்ல இதுக்கு IUPAC நேம் எழுதணும். இது IUPAC நேம் கிடையாது, இது தப்பா இருக்குது. 2 ட்ரை வரக்கூடாது IUPAC நேம்ல. 2 ட்ரை இருந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னாடி என்ன வரணும்? ஒன்னு ட்ரிஸ்னு வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணுமா? சொல்ல என்ன வந்திருக்கணும்? ட்ரிஸ்னு வந்திருக்கணும். சரி, இதுல பாருங்க. ட்ரை எத்தில் அமீன், முதல்ல அமீன் அம்மோனியா. அம்மோனியா என்னது? NH3. அம்மோனியா என்னதுமா? அதாவது H H H. இதான் அம்மோனியா. கவனிமா. ட்ரை எத்தில் அமீன், ட்ரை அமினோ ட்ரை எத்தில் அமீன், ட்ரை அமினோ ட்ரை எத்தில். அப்போ இங்க என்ன பண்ணணும்? இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன்? ஒரு எத்தில் அமீன் ஆட் பண்றேன். அதாவது எத்தில் அமீன் என்னது? CH3 CH2 NH2. அதான எத்தில் அமீன். இப்ப பாண்டிங்ல வரும்போது இங்க CH3 என்னவா மாறிடும்? CH2 ன்னு மாறிடும். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையாப்பா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் எடுத்து என்ன பண்ணணும்? CH2 CH2 NH2. அதே மாதிரி இங்க எடுத்து என்ன பண்ணணும்? CH2 CH2 NH2. இப்ப இதுல எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா? 1 2 lone pair of electrons. இங்க என்னது? 1 2 lone pair of electrons, 1 2 lone pair of electrons. இது என்னது? 1 2 lone pair of electrons. எழுதலாமா? அப்ப எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் சொல்லுங்க? 1 2 3 4. மொத்தம் 4 டோனர் ஆட்டம்ஸ். how many donor atoms? 4 donor atoms. இதோட பேர் எப்படி வைக்கலாம்? அப்ப இது எப்படி எழுதலாம்? இது எழுதும்போது NC2H4 NH2. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இது ஆல்ரெடி என்னது? இது எழுதும்போது நம்பரிங் கொடுத்தோம்னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண, இதான் ஃபங்க்ஷனல் குரூப் 1 2. இதுவும் 1 2 1 2 எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்ப 2 அமினோ, அல்லது இப்ப நைட்ரஜன் இப்படி எடுத்தோம்னா இந்த பக்கம் 1 2, இது 1 2 1 2 இப்படி கூட கொண்டு வரலாம். 1 2 இதுவும் அமீன், இதுவும் அமீன் தான். 1 2 இப்படி கொடுத்தோம்னா செகண்ட் கார்பன் அமினோ இருக்குது. அப்போ 2 அமினோ என்னதுமா? 2 அமினோ. அப்ப எத்தனை இருக்குது இங்க? இதுல 2 அமினோ. இது எப்படி எழுதலாம்? இப்படி கரெக்டா? பாருங்க, கவுனி கவுனி. இதனுடைய பேர் ரொம்ப முக்கியம்பா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாரு 3 கார்பன் இருக்குது. இதுலயும் என்ன இருக்குது? செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால இது ட்ரிஸ் ட்ரிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இது எத்தில் அமீன் ட்ரிஸ், இது எத்தில் அமீன். அப்போ இது கூட என்ன பண்ணணும்? இதுலயே மறுபடியும் மொத்தமா இதுல மறுபடி 3 இருக்குது. அதான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. C2H5NH3 இருக்குது. NH3 இருக்காமா? NH3 இருக்காமா? இந்த H க்கு பதிலா என்ன பண்றோம்? C2H4NH3. இத NH3. கரெக்ட்டா? ட்ரிஸ் கரெக்ட். இத கரெக்ட். இப்படி இருந்தாலே போயிடும். NH3 க்கு பதிலா என்ன பண்றேன்னா இத எழுதிக்கிறேன். N ட்ரிஸ். இதனுடைய பேர் என்னன்னா 2 அமினோ. இரண்டாவது கார்பன் 2 அமினோ. செகண்ட் அமினோ 2 அமினோ எத்தில் அமீன். ட்ரிஸ் 2 அமினோ எத்தில் அமீன். இதெல்லாம் சிபிஎஸ்சி வரக்கூடியது. இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்கனால தான் அந்த கோல்டன் 2 மார்க்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? ட்ரிஸ் 2 அமினோ எத்தில் அமீன். ட்ரிஸ் 2 அமினோ எத்தில் அமீன். சோ இத மறந்துட கூடாது. சரிங்களா? இதோட பேர் எழுதும்போது அம்மோனியா ஞாபகம் வச்சுக்கங்க. அம்மோனியா இதெல்லாம் இது 1 2 3. அப்ப NH3 மாதிரி NC2H4 அது அமைன். சோ அமைன் அப்படிங்கிறது என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, அது நடுவுல என்னது? 3 கார்பன் இருக்குது. இதுல செகண்ட் பொசிஷன்ல அமீன் இருக்கிறதுனால இங்க 2 வருது இல்லையா?
சோ அதனால இந்த 3ங்கிறது ட்ரைன் எழுத கூடாதா சார்? எழுதலாம். 2 methoxy 2 அமினோ எத்தில் ட்ரிஸ் 2 அமினோ எத்தில் ட்ரை எத்தில் கணக்கு வருது. கணக்கு பார்த்தா 3 கார்பன் வருதுனால ட்ரை எத்தில் வருதுனால நம்ம ட்ரிஸ் 2 அமினோ எத்தில் அமீன். இது ரொம்ப ரேர் கேஸ். இந்த மாதிரிலாம் வரக்கூடிய क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஃப்ரிடின் மா ஃப்ரிடின் அப்படின்னு சொன்னா கவனிங்க, எது ஃப்ரிடின்? இங்க N வந்துச்சுன்னா தான் ஃப்ரிடின். அதே நம்ம பென்சீன் ரிங் மாதிரி தான். சரிங்களா? இதுதான் ஃப்ரிடின் சொல்லுவோம். இந்த ஃப்ரிடினும் கூட நியூட்ரல் லிகண்ட் தான். இந்த ஃப்ரிடின் நியூட்ரல் லிகண்ட் PPH3 என்னது? It is also neutral ligand. Yes sir. Triphenyl phosphine ஆனா IUPAC நேம் எழுதும்போது என்ன பண்ணனும்? Triphenyl phosphane அப்படினு எழுதணும். Triphenyl சும்மா நான் சொல்லல. நீங்க சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா டோட்டலா நமக்கு என்ன ஆயிரும்? நிறைய மார்க் லூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு சின்னதான ஒரு மிஸ்டேக் வந்து பெரிய மார்க் லூஸ் பண்ணும். ரியா பேப்பர் நான் சொன்ன பாருங்க, போரிக் ஆசிட் இஸ் இங்க இருக்கு பாரு, போரிக் ஆசிட் இஸ் வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட். வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட் ஒரு H+ வாங்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? இருங்க அந்த क्वेश्चन உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு எப்படி பேர் வைக்கணும் மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய நினைச்சது. அவ்வளவுதான். எஸ், இங்க பாருங்க, இந்த क्वेश्चन பாருங்களேன். இந்த क्वेश्चन 9th one பாருங்க. See listen girls, இப்போ இது ஒரு நியூட்ரல், இது ஒரு காம்ப்ளெக்ஸா கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? இது ட்ரைஃபினைல். இங்க 3 இருக்குது இல்லையா? இங்க பாருங்க 3 இருக்குதுமா. गर्ल्स கவனிங்கமா. ட்ரைஃபினைல் பாஸ்பேன். இது P ல ஸ்டார்ட் ஆகுது, இது C கார்போனைல் C ல ஸ்டார்ட் ஆகுது. எது ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும்? C தான். இதனுடைய சார்ஜ் என்னது? 0. சார்ஜ் என்னது? 0. அப்ப இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம் சொல்லுங்க? பென்டா கார்போனைல் ட்ரைஃபினைல் பாஸ்பேன். ட்ரைஃபினைல் பாஸ்பேன். அவசரப்பட்டு ஸ்பெல்லிங்ல PINE போட்றாத, பாஸ்பேன் தான் போடணும். குரோமியம் என்ன சார்ஜ்? 0. இப்ப இதுவும் 0, இதுவும் 0. கார்பனைலும் 0 நியூட்ரல் லிகண்ட் தான், பாஸ்பீனும் நியூட்ரல் லிகண்ட் தான். அப்ப குரோமியமும் 0 தான். What is the oxidation state of chromium? 0. What is the charge of this coordination compound? 0. What is the coordination number of this compound? Coordination number 6. இங்க 5, இங்க எவ்வளவு இருக்குது? 1. சார் 5 + 3 8 போட்டு விட்டுறாத. இந்த 3ங்கிறது உள்ள இருக்குது. புரியுதா? பிராக்கெட்டுக்கு வெளியில 1 தான் இருக்குது. சோ இந்த பேர் எழுதும்போது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. பென்டா கார்போனைல் கரெக்ட், ட்ரைஃபினைல் கரெக்ட், பாஸ்பீன். ஏன் ஐ போடலங்க? ஏன் ஐ போடல? அது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இந்த இதெல்லாம் நீங்க கேட்டாண்டி. ட்ரைஃபினைல் பாஸ்பேன், ட்ரைஃபினைல் பாஸ்பேன் ஏன் வந்துச்சு? இங்க பாருங்க, IUPAC நாமன்கிளேச்சர்ல பேர் வைக்கும் போது இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. NO2 னா நைட்ரிட்டோ கப்பா N, ONO னா நைட்ரிட்டோ கப்பா O. இங்க பாருங்க, ஃப்ரிடின்னா அதனுடைய பேர் ஃப்ரிடின் தான், ஸ்பெல்லிங் மாறல. ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இங்க INE வந்திருக்கா? வந்திருக்கா இல்லையாப்பா? லோகேஷ் இந்த கவனிக்க மாட்டியா? ட்ரைஃபினைல் பாஸ்பீன் INE இங்க என்ன வந்திருக்குது? ட்ரைஃபினைல் இங்க என்ன வந்திருக்குதுமா? INE வந்திருக்கா? INE வந்திருக்கா? என்ன வந்திருக்கீங்க? என்ன வந்திருக்கு? ரைட். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இப்படி எழுதணும். ரைட். இன்னொரு क्वेश्चन இருக்கு பாத்தீங்கன்னா வெச்சுங்களேன், பேர் எழுதும்போது சார்ஜ் எப்படி பிரிக்கிறது? அதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். காலையில 2 பேருக்கு சொல்லி கொடுத்தேன், அத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அத சொல்லிட்டு கவனிங்க. இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது? முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், முதல்ல தெரிஞ்சதுல இருந்தே சொல்றேன். CO NH3 மா 5 CN. நெக்ஸ்ட் CO NH3 CN 5.
கேர்ள்ஸ் கவனிங்க. இப்போ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா நாம என்ன பண்ணோம்னா முதல்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது என்னது, லெஃப்ட் சைடுல இருக்கிறது பாசிட்டிவ், ரைட் சைடுல இருக்கிறது என்னது நெகட்டிவ். அப்படிதான் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டையான், நெக்ஸ்ட் என்னது ஆனையான். ஃபர்ஸ்ட் கேட்டையான் வரதுனால இதுக்கு பேர் கோபால்ட், செகண்ட் ஆனையான் வரதுனால இது பேர் என்னது கோபால்டேட். சரியா, கோபால்டேட் அப்படின்னு வரணும். சரி சார், இங்க நான் என்ன சார்ஜ் போடணும், இங்க என்ன சார்ஜ் போடணும் சார், அது எனக்கு தெரியும் இல்லையா, அப்படி அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க பாருங்க, இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுங்க. இங்க எத்தனை சைன் இருக்குது 1. சரியா, இங்க எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது, இங்க 1 இருக்குது. இப்ப சொல்லுங்க கோஆர்டினேஷன் நம்பர் இதுக்கு எவ்வளவுமா 6, இதுக்கு எவ்வளவு கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6 வரும்போது இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு என்ன நம்ம நினைக்கலாம் அப்படின்னா பிரிடிஷன் பண்ணலாம்னா டிவைட் பை 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பை 2 லிகண்ட் இருக்கறனால இட்ஸ் a ஹோமோலெப்டிக் இல்ல, இது ஹெட்ரோலெப்டிக். ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் என்னது, ஒரே ஒரு லிகண்ட் மட்டும் இருந்து ஒரே ஒரு லிகண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஜாயின் பண்ணிருந்தா ஹோமோலெப்டிக். இங்க எத்தனை லிகண்ட் இருக்கு, காமன் லிகண்ட் அமைன் இருக்குது, சயனைடோ இருக்குது. சோ ரெண்டு லிகண்ட் இருக்குது. மோர் தென் 2 1 வந்தாலே என்னது ஹெட்ரோலெப்டிக் லிகண்ட்ஸ். இட்ஸ் a complex ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். தெரியலையா, ஹோமோலெப்டிக் ஹெட்ரோலெப்டிக் தெரியும் இல்லையாமா, அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் பின்னாடி என்ன பண்ணுவோம் லயபிள் காம்ப்ளெக்ஸஸ், இனட் காம்ப்ளெக்ஸஸ், அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், அதெல்லாம் 5th லெசன்ல பின்னாடி இருக்கு மெட்டல் கார்பனைலுக்கு அப்புறம். சரி, இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சைனிடோ 1 தான் இருக்குது, -1. அப்ப இங்க என்னது 3 வரலாம், மேபி 3 பிளஸ்னா 3 பிளஸ் -1 என்ன வரணுங்க +2. என்ன வரணுமா இங்க +2. அப்ப +2 கண்டிப்பா இங்க என்ன வரணும் -2 தான் வரும். கண்டிப்பா கரெக்ட்டா. இதுல கவுண்டர் அயன் இருக்கா இல்லையா, கவுண்டர் அயன் இருக்கா இல்லையா, இதுல கவுண்டர் அயன் இல்ல. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில வந்தா கவுண்டர் அயன். இங்க ஸ்கொயர் பிராக்கெட் வெளியிலயும் இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்கு. ரெண்டு இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனையான், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனையான். இப்ப பாருங்க 5 இருக்கா. இப்ப இதுல இது அமைன், இது A, இது C, ரெண்டு லிகண்ட் இருக்கறனால ஆல்பபெடிக்கல் ஆர்டர்ல யாரு ஃபர்ஸ்ட் வருதோ அதான் எடுக்கணும். சரிங்களா. அப்ப அமைனுக்கு சார்ஜ் இங்க 0, இங்க அமைனுக்கு சார்ஜ் 0. ஏன்னா 5 எவ்வளவு இருந்தாலும் அவ்வளவுதான். இங்க சைனிடோ -1 × 5 -5. அப்ப இங்க -5னா இங்க என்ன -2 என்ன வரணுங்க, அதே +3 இருக்கணும். சரிங்களா. இதுக்கு பேர் சொல்றீங்களா, இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பென்டா. ஃபர்ஸ்ட் கேட்டையான் பேர் தான் வைக்கணும். பென்டா அமைன். சொல்லுங்க என்னது பென்டா அமைன், பென்டா அமைன் சயனிடோ. அப்புறம் கப்பா சி. ஏன்னா சயனைடு என்னது பைடென்டேட். இதுல டோனர் ஆட்டம் கார்பனும் கொடுக்கும் நைட்ரஜனும் கொடுக்கும், ரொம்ப முக்கியம். சரிங்களா. சயனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா C�triple-bond N. இங்கேயும் 2 லிகண்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது சொல்ல போனா. அப்ப என்ன பண்ணும், இந்த ஒரு எலக்ட்ரான் இது இப்படி வந்துரும், டபுள் கொடுக்கும்போது டபுள் பாண்ட் ஆயிரும், C டபுள் பாண்ட் ஆயிரும். இது இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண ட்ரை பண்ணும், இதுவும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும், இங்க ரெண்டு இதுவும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண ட்ரை பண்ணும். அதனால இது பேர் ஆம்பிடென்டேட் லிகண்ட். என்ன பேர், இது பேரு ஆம்பிடென்டேட். ஆக்சுவலி இது மோனோடென்டேட் தான், ரெண்டு மாதிரியும் பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுது. அட்டன் டைம் ரெண்டும் கொடுக்காது, சயனைடும் கொடுக்காது, கார்பனும் கொடுக்காது, நைட்ரஜன் கொடுக்காது, ஏதோ ஒரு டைம். அதனால இப்ப ஆம்பிடென்டேட். பைடென்டேட்னா அட்டன் டைம் ரெண்டு பக்கமும் கொடுக்கிறது. புரியுதா. சயனைட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு சயனைடு கொடுத்தா நைட்ரஜன் சும்மா இருக்கும், நைட்ரஜன் கொடுத்தா சயனைடு சும்மா இருக்கும். இதான் இதனுடைய இதுக்கு பேர் ஆம்பிடென்டேட். அதே மாதிரி NO2 கூட அதே மாதிரி தான், ட்ரைஅமைன் சயனைடோ கப்பா சி. அப்புறம் கோபால்ட். கோபால்ட் இதெல்லாம் பேர் வைக்க தெரியாம வந்துட்டீங்கன்னா நம்ம வேஸ்ட். கோபால்ட் 3. நெக்ஸ்ட் என்னது, இங்க வரும்போது அது ஆனையன் வரணும். அம்மைனா சயனைடு யார் ஃபர்ஸ்ட் வரணும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அம்மைன். அப்ப பென்டா அம்மைன் இங்க என்னாச்சு வெறும் அம்மைன் தான், ஏன்னா ஒண்ணுதான் இருக்குது, மோனோ அம்மைன் மாதிரி. அம்மைன் பென்டா, பென்டா சயனிடோ கப்பா சி. அப்புறம் கோபால்டா கோபால்டேட்டா, கோபால்டேட் 3. புரிஞ்சா, புரிஞ்சாமா. What is the charge on coordination sphere? Cationic coordination entity. இதுல எவ்வளவு coordination entity இருக்கு, how many coordination entity? 1 2 ரெண்டு coordination entity இருக்கு, ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. சரிங்களா. இதுல காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் உடைய சார்ஜ் என்னது, காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், கேட்டையான் உடைய சார்ஜ் 2+, ஆனையான் உடைய சார்ஜ் -2. கரெக்ட்டா.
What is the coordination number? What is the coordination number? 3. What is the oxidation state of central metal ion? 3. Plus 3. Plus முக்கியம். நான் அயான் கேட்டேன். ஆட்டம் கேட்டா 3 சொல்லலாம். அயான் கேட்டா நீங்க அது பிளஸ் தான் போடணும். அது கேட்டா ஏனா அயான் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சென்ட்ரல் மெட்டல் அயான். வேற என்ன கேட்கலாம்? ரைட். இது புரியுதா உங்களுக்கு? வேற எதுலங்க அந்த மாதிரி கேட்டா இன்னொரு क्वेश्चन இதே மாதிரி ரெண்டு क्वेश्चन இருக்கு. அது எப்படினா அதோட ஸ்ட்ரக்சர் அது கீழ இருக்கிற நம்பர் வச்சு எழுதணும். அதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அசால்ட்டா எழுதிராத. இங்க பாரு. இந்த क्वेश्चन பாருமா. இப்போ எனக்கு இது யாரு நீ கரெக்ட்டா நீங்க சொல்ல முடியுமான்னு பாருங்க. எல்லாமே நம்ம புக்ல தான் இருக்குது. நான் இங்க வெளியில இருந்தே எடுக்கல. 3 டைம்ஸ் இங்க Cr Cn6 மா அமைதியாரு. இங்க 1 டைம். மா இதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கும் இப்போக்கு என்னமா வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி இங்கேயும் 1 தான் இங்கேயும் 1 தான் எழுதிருந்தேன். அதாவது 1 number of complex cation joined with 1 number of complex anion. But இங்க பாருங்க it's entirely different. இங்க 3 இருக்குது, இங்க என்னது 1 இருக்குது. இங்க 3 இருக்குது, இங்க 1 இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீ பொட்டாசியம் ஆடம் மாலிகுலர் ஃபார்ம்ல எழுதுவீங்க இல்லையா? என்ன எழுதுவீங்க சொல்லுங்க? K2SO4 Al2SO4 thrice Al2SO4 thrice dot 24H2O. சரி இப்போ இந்த K2SO4 எழுதிக்கலாம். K2SO4 இதுக்கு என்ன அர்த்தம்? 1 ன்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம்? Al2SO4 thrice. இது வந்து நம்ம 9th ல பார்த்த கிறிஸ் கிராஸ் மெத்தட். இந்த 1 இங்க வரணும், 2 இங்க வரணும். இந்த 3 இங்க வரணும், 2 இங்க வரணும். அப்படினா என்ன அர்த்தம்? Al3 plus SO4 என்னது? 2 minus. இங்க என்ன அர்த்தம்? K plus SO4 என்னது? 2 minus. SO4 2 minus. K plus எத்தனை K plus இருக்குது? 2 K plus. அது 2 K plus. சல்பேட் எத்தனை சல்பேட் இருக்குது? 1 SO4 2 minus. அலுமினியம் Al2SO4 thrice. அலுமினியம் Al3 plus. எத்தனை அலுமினியம் இருக்குது? அப்ப 2 Al3 plus. எத்தனை சல்பேட் இருக்குது? SO4 2 minus. So 3 SO4 2 minus. இதான் கோல்ட்ராஸ் லால யூஸ் பண்ணுவோம். கோல்ட்ராஸ் லால இததான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ இந்த 2 ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எத்தனை கேட்டையான் இருக்குது, எத்தனை அணையான். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்க 1 இருக்குது, இங்க 3 இருக்குது. இங்க வந்து ஈக்குவல் வேலன்சி கிடையாது. மத்த கோஆர்டினேஷன்ல என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இல்லையா? இங்க 2 பிளஸ்னா இங்க என்னதான் வரணும்? இங்க 2 மைனஸ். ஏன்னா இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். கவனிச்சா புரியும். 2 பிளஸ் 2 மைனஸ்னா ரெண்டு சேம் சார்ஜா இருக்குது சார். அதனால இங்க 1 1 எடுத்துட்டா கரெக்ட். பட் இங்க ஏன் 3 இங்க ஏன் 1? ஏதோ சம்திங் டிஃபரெண்ட். எப்படின்னு பாருங்க. பார்க்கலாம் இருங்க. இப்போ இதுல பாருங்களேன் ஒரு செகண்ட் கேர்ள்ஸ். குளோரிடோ எத்தனை குளோரின் இருக்குது? 2 குளோரின். அப்ப இது சார்ஜ் என்னது? -1 into 2 minus 2. அம்மைனுக்கு எவ்வளவு சார்ஜ்? 0. 4 into 0 0 தான். அப்போ இது +3. ஏன்னா இது 6/2 +3. அப்ப இங்க என்ன சார்ஜ் வரணுங்க? சொல்லுங்க என்ன வரணும்? +1 வரணும். எவ்வளவு வரணும்? +1. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும்? -1 தான் வரணும். -1 தான் வரணும். ஆனா இங்க -1 வந்திருக்கா பாருங்க. 6 கார்பன் இருக்குது. சைனிடோ இது -6. அப்ப இங்க என்ன வரணும்? +3. அப்ப இங்க என்ன வரணும்? -3. சார் இங்க +1 வருது, இங்க -3 வருது. இது எப்படி சார் செட் ஆகும்? அதுதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் என்ன பண்ணாங்க? கீழ என்ன பண்ணிட்டாங்க? 3. இங்க ஒரு பிளஸ் தானே, அதனால இங்க 3 டைம்ஸ் போட்டாங்க. சரி சார், நான் இது எப்படி சார் எழுதுறது? இது எப்படி எழுதுறது பாருங்க. இது எப்படி எழுதலாம்? கிறிஸ் கிராஸ். இந்த 3 இங்க வரணும், இந்த 1 இங்க வரணும். ஞாபகம் வச்சுக்கணும் அத. அப்ப என்ன எழுதணும்? எழுதிக்க. CO NH3 4 Cl2 that அந்த 1 இங்க வரணும், +1 இது. கரெக்ட்டா? கரெக்ட்டா? புரிஞ்சலையா? நெக்ஸ்ட் இந்த 3 இங்க வரணும். Cr Cn6 இங்க பிளஸ்னா இந்த பக்கம் என்ன வரணும்? இந்த 3 என்ன வரணும்? -3. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். அதனால தான் இங்க 3 எடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் இதனுடைய சார்ஜ். இதனுடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது அமைன் குளோரின். பேர் சொல்லுங்க. இதுக்கு டெட்ரா அமைன் டைகுளோரிடோ
cobalt -2 இது +3 cobalt 3 cobalt 3 அடுத்து இங்க hexam cyanidum chromatum chromium ஏன் chromium வரக்கூடாதா ஏன் வராது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அப்ப இங்க chromate 3 chromate 3 புரியுதா எழுதுறீங்களா இப்ப சொல்லுங்க how many coordination entity is there two coordination entity ரெண்டு பிராக்கெட்ல இருக்குது இல்லையா சரி what is the charge on complex cation plus 1 or 3 plus 1 very good what is the charge on anionic complex -3 இங்க -3 வருதுல நான் கேட்டது anionic complex cationic complex what is the coordination number of the complex 6 what is the coordination number of complex cation 6 what is the coordination number of anionic complex 6 புரிஞ்சா what is the oxidation number of anionic complex anionic complex settlement ion +3 cationic complex settlement ion +3 மாறவே சரியா புக் பேக்ல ஒன் மார்க் புக் பேக்ல क्वेश्चन இருக்கு பாருங்க புக் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு எப்படி சர்ச் பண்றது ஆன்சர் ரைட் தி ஃபாலோவிங் பேஜ் நம்பர் 171 ல இங்க பாரு COEN thrice SO4 thrice மா இது கூட பாரு இதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் இது கூட பாருங்கம்மா गाइस லிசன் இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம் நமக்கு தெரிஞ்சதுதான் கிறிஸ் கிராஸ் மெத்தட் இதுவும் சேம் கிடையாது அப்போ கிறிஸ் கிராஸ் மெத்தட்ல 3 இங்க வரணும் 2 இங்க வரணும் அப்போ இதுல எத்தனை காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் என்டைட்டி இருக்குது how many coordination entity இருக்கு only one coordination entity இது ஸ்கொயர் பிராக்கெட்டாமா கவுண்டர் ஐயன் இருக்கா இதுல கவுண்டர் ஐயன் இருக்கா இல்லையா ஸ்கொயர் பிராக்கெட் வெளியில சல்பேட் இருக்குல்லையாமா அது கவுண்டர் ஐயன் தான் இது ஸ்கொயர் பிராக்கெட்டா இருந்தா தானமா கோஆர்டினேஷன் என்டைட்டி இது என்னது parenthesis bracket தானே அப்ப இது கவுண்டர் ஐயன் தானே how many counter ion is there 3 counter ion is there ஸ்கொயர் பிராக்கெட் வெளியில சரி இந்த 3 கொண்டு வர்றோம் 2 கொண்டு வர்றோம் COEN 3 minus சரி 3 plus அடுத்தது SO4 2 minus இது எத்தனை கோஆர்டினேஷன் என்டைட்டி இருக்குது 2 அதனால முன்னாடி 2 எத்தனை சல்பேட் இருக்குது முன்னாடி 3 எப்படி இப்படி வச்சுக்கானா 2 into 3 plus எவ்வளவு 6 plus 3 into 2 minus எவ்வளவு 6 minus அப்ப டோட்டலா எவ்வளவு நியூட்ரல் 0 அதனால தான் இதுக்கு பேர் இப்படி சரி இதுக்கு பேர் சொல்லுங்க ட்ரிஸ் ட்ரையா ட்ரிஸ் ஆக்சிலேட்டர்ல வர ட்ரை தான் வரும் ட்ரிஸ் அபிநயா கவனிங்க ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன் இல்லையா டைஅமைன் இன்னொரு எம் வரணும் டைஅமைன் கோபால்ட்டா கோபால்டேட்டா கோபால்ட் 3 ஆ 2 ஆ எத்திலீன் டைஅமீன் நியூட்ரல் லிகண்ட் அதான் நீங்க 0 இங்க 3 பிளஸ்னா அப்ப கோபால்ட்டோட சார்ஜ் தான் இங்க வந்திருக்கும் அப்ப கோபால்ட் 3 சல்பேட் கோபால்ட் 3 வாட் இஸ் இட் சல்பேட் இதோடதான்ப்பா புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வந்துச்சுன்னா நீ கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் ஓகே தேங்க்யூ ஃபாலோ